கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் உள்ள கவியம் மேகம் நீர்வீழ்ச்சிகளுக்கு வனத்துறை தடை விதித்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள கல்வராயன் மலை, சேலம், தர்மபுரி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி ஆகிய 4 மாவட்டங்களை இணைக்கும் அடர்ந்த வனப்பகுதி. 171 மலை கிராமங்கள், 75,000க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள், இயற்கை வளம் நிரம்பிய மலைத்தொடர்கள். இந்த இயற்கை சொர்க்கத்தில் மேகம், கவியம், சிறுகல்லூர், எட்டியார், பெரியார் உள்ளிட்ட பல நீர்வீழ்ச்சிகள் உள்ளன. படகுகுளம், சிறுவர் பூங்கா போன்ற சுற்றுலா தலங்களும் உள்ளதால் சென்னை, கடலூர், புதுச்சேரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து தினமும் ஏராளமானோர் குடும்பத்துடன் வருகை தருகின்றனர். ஆனால் அழகை ரசிக்க வரும் சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அதிர்ச்சிதான் காத்திருக்கிறது. ஃபேமிலியா எங்கள் வீட்டில் பசங்களெல்லாம் குளிக்கலான்னு சொல்லிட்டு மேக நீர்வீழ்ச்சி வரலான்னு வந்தோடனே இங்கே இருக்கிறவங்க இதுக்கு தடை விதிச்சிருக்கு, எல்லாம் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, சாலை வசதி இல்லை, நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது என்ன நிலைமை இருந்ததோ அதே நிலைமை தான் இருக்குது. அப்போ என்னுடைய உறவினர் புருஷோத்தமனை வந்து அங்கே தவறி கீழே விழுந்து இறந்துட்டாரு. எங்களால் பாடியை கூட எடுக்க முடியவில்லை. அன்னைக்கு பொழுதுனிக்கும் கஷ்டப்பட்டு அப்புறம் மலைவாழ் மக்கள் உதவியுடனே அந்த பாடியை நாங்கள் நைட்டு 10 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த துயர சம்பவம் நடந்து சரி இன்றைக்கி பார்க்கலாமேன்னு குடும்பத்தோடு இன்றைக்கி நாங்கள் வரோம். முதல்ல மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு வசதியும் பாதை வசதியும் ஏற்படுத்தி தரணும்னு கவர்மெண்ட்டை நாங்கள் கேட்டுக்கிறோம். மிகவும் பிரபலமான கவியம் மற்றும் மேகம் நீர்வீழ்ச்சிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளது. பாதுகாப்பற்ற பகுதி என்ற அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஏன் இந்த தடை? கவியம் நீர்வீழ்ச்சியில் இதுவரை 5 பேருக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுதான் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. இந்த கள்ளக்குறிச்சி சைட் கல்வராயன் மலை சைடில் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால ஃப்ரெண்ட்ஸோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து மேகம் ஃபால்ஸ் போனோம். ஆனால் அங்கே வந்து சரியான சாலை வசதி கிடையாது, அதுவும் இல்லாமல் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால கவியம் ஃபால்ஸ் போகலான்னு போனோம். ஆனால் அங்கேயுமே வந்து சரியான சாலை வசதி கிடையாது, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க குழந்தைகள் பூங்காக்கு போகலாம் அப்படின்னு பேசணும். ஆனால் அதுவும் வந்து செயல்பாட்டில் இல்லை. பக்கத்தில் இருக்கிற படகு சவாரி, அந்த போட்டிங் அதுவுமே வந்து எதுவும் செயல்பாட்டில் இல்லை, படகுலாம் எல்லாம் ரிப்பேரில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால பெரியார் ஃபால்ஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்தது சந்தோஷம் தான். ஆனாலுமே வந்து மற்ற இடத்த சுற்றி பார்க்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கவியம் நீர்வீழ்ச்சி 3 அடுக்குகள் கொண்ட ஆழமான பள்ளங்கள்,